அன்பான நேயர்களே, மூட்டு தேய்மானம் எதனால் வருகிறது? அந்த மூட்டு தேய்மானத்தை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்யலாம் என்று பார்த்தோம். இந்த தைலம் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கொடிவேலி வேர்பட்டை 10 கிராம், நுணா மரத்தின் பட்டை 10 கிராம், புங்க மரத்தின் பட்டை 10 கிராம், திப்பிலி 10 கிராம், வசம்பு 10 கிராம், புங்க எண்ணெய் 100 மில்லி. இந்த பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்ய போகின்றோம். இப்பொழுது கொடிவேலி, நுணா மரத்தின் பட்டை, புங்க மரத்தின் பட்டை, திப்பிலி, வசம்பு இவற்றை 1-2ஆக இடித்து தூள் செய்து எடுத்துக்கொள்ளவும். இந்த தைலம் தயார் செய்வதற்கு முதலில் 100 மில்லி புங்கன் எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். எண்ணெய் இளஞ்சூடாக இருக்கும் சமயத்தில் நாம் தூள் செய்து எடுத்து வைத்துள்ள பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கவும். இந்த தைலத்தில் நுரை அதிகமாக இருக்கிறது. நுரை அடங்கும் வரை சிறு தீயில் வைத்து காய்ச்சவும். இந்த தைலம் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். மூட்டுகளில் அதிகமாக நீர் கோர்த்து கொண்டு, அதாவது யூரிக் அமிலம் அதிகமாக இருக்கும்போது மூட்டு வலி வரும். அது மட்டுமல்லாமல் மூட்டுகளில் இருக்கக்கூடிய கார்டிலேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த குருத்தெலும்பு தேயும் பொழுது மூட்டு வலி அதிகமாக வருவதற்கு வாய்ப்புண்டு. எந்த வயதினருக்கும் இப்போது மூட்டு வலி வந்துவிடுகிறது. இந்த மூட்டு வலி பாதிப்புடையவர்கள் இந்த தைலத்தை ஒரு நாளைக்கு 2 முறை, அதாவது காலை இரவு என 2 வேளையும் மூட்டுகளில் நன்றாக சூடு பறக்க தேய்க்கும் போது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த வலி படிப்படியாக குறையும். குருத்தெலும்பு தேய்ந்திருந்தால் அந்த குருத்தெலும்பை சரி செய்யக்கூடியது இந்த தைலம். அது மட்டுமல்லாமல் முழங்கால் இழுப்பு, முழங்கால் வலி, குதிகால் வலி போன்ற உடலில் எந்த வலியாக இருந்தாலும் அந்த வலியுள்ள இடத்தில் இந்த தைலத்தை சூடு பறக்க தேய்க்கும் போது அந்த வலி படிப்படியாக குறையும். முக்கியமாக இந்த தைலத்தை கொண்டு உருவி விடக்கூடாது. அவ்வாறு உருவி விடும்போது தசை பிழற்சி ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. நன்றாக சூடு பறக்க தேய்த்தால் போதுமானது. மூட்டுகளில் வலி ஏற்பட்டு அதிக பாதிப்புடையவர்கள் இந்த தைலத்தை ஒரு நாளைக்கு 2 முறை என்று தேய்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு நோயை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று விரல்களில் எதனால் வலி வருகிறது, அந்த வலியை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று இன்று பார்க்க இருக்கின்றோம். தட்டச்சு மற்றும் கணினி துறையில் இருப்பவர்களுக்கு கை விரல்களுக்கு அதிகமாக வேலை வரும். அதுபோல மேலதாளம், பியானோ, வயலின், கிட்டார் இது போன்ற இசைக்கருவிகளை அதிகமாக மீட்டும் போது அவர்களுக்கு கை விரல்களில் அதிகமாக வலி வருவதற்கு வாய்ப்புண்டு. கயிறு திரிப்பவர்கள் மற்றும் கூடை பின்னுதல் இது போன்ற தொழிலில் உடையவர்களுக்கு கை விரலில் அதிகமாக வலி வருவதற்கு வாய்ப்புண்டு. மூளையில் ஏதேனும் கட்டி இருந்து அந்த கட்டியானது மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளின் மீது அழுத்தம் கொடுக்கும்போது கை விரல்களில் வலி வருவதற்கு வாய்ப்புண்டு. அது மட்டுமல்லாமல் கீழே விழுந்து அடிபடும்போது தலையில் இரத்தம் கட்டிக்கொண்டு அந்த இரத்தம் கட்டிக்கொண்டு நரம்புகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அதனாலும் கை விரல்களில் வலி வருவதற்கு வாய்ப்புண்டு. இவையெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும் கை விரல்களில் வலி வரும். அதாவது இரும்பு சத்து, கால்சியம் சத்து, ஃபோலிக் அமிலச்சத்து, விட்டமின் D3 இவையெல்லாம் குறையும் போது கை விரல்களில் நடுக்கம், வலி வருவதற்கு வாய்ப்புண்டு.
தினசரி நாம் காலையில் காஃபி டீ சாப்பிடுவதற்கு பதிலாக நாட்டு பசும்பாலில் 2 பாதாம், 2 பிஸ்தா, சாரப்பருப்பு இவற்றை நன்றாக ஊற வைத்து அந்த பாதாம், பிஸ்தா, சாரப்பருப்பு இவற்றை சாப்பிட்டுவிட்டு நாட்டு பசும்பால் அருந்தும்போது உடலுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் கிடைக்கும். கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும்போது கை விரல்களில் வரக்கூடிய வலி படிப்படியாக குறையும். அது மட்டுமல்லாமல் அன்றாடம் உண்ணக்கூடிய உணவில் ஏதேனும் ஒரு கீரையை சேர்த்து சாப்பிட வேண்டும். அதை போல தினசரி ஒரு பழம் என்ற எண்ணிக்கையில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் போது உடல் வலி, கைகால் வலி வராமல் பாதுகாத்து கொள்ள முடியும். கை விரல்களில் அதிகமாக வலி வந்து பாதிப்பு உடையவர்களுக்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று இப்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் கொடிவேலி, சீந்தில் கொடி, சித்தரத்தை, அமுக்கரா கிழங்கு பொடி, ஜீரகம் மற்றும் பனைவெல்லம். இந்த பொருட்களில் அடங்கியுள்ள மருத்துவ குணங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். பனிக்காலத்தில் ஏற்படக்கூடிய விஷக்காய்ச்சலை போக்குவதற்கு சீந்தில் கொடியானது சிறந்த முறையில் பயன்படக்கூடியது. உடலில் வெண்புள்ளிகள் தோன்றிவிட்டால் மறைவது சிரமம். அந்த வெண்புள்ளிகளை போக்குவதற்கு சீந்தில் கொடி பட்டை, சித்தரத்தை, அமுக்கரா பொடி, நிலப்பன கிழங்கு பொடி இவற்றை சமன் எடையாக எடுத்து தூள் செய்து வைத்துக்கொண்டு தினசரி காலையில் 1/4 தேக்கரண்டி அளவிற்கு தேனில் குழைத்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது தோல் பகுதியில் தோன்றியுள்ள வெண்புள்ளி படிப்படியாக குறையும். உடல் வலி, உடல் அசதி போன்ற பாதிப்புகள் இருந்தால் சீந்தில் கொடி, அமுக்கரா கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு இவற்றை சமன் எடையாக எடுத்து தூள் செய்து வைத்துக்கொண்டு தினசரி காலை மாலை நாட்டு பசும்பாலில் கலக்கி சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடல் அசதி போகும். உடலில் ஏற்பட்டுள்ள வலியானது படிப்படியாக குறையும். அது மட்டுமல்லாமல் எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. உடலில் கட்டி, வீக்கம் எந்த பாதிப்புகள் இருந்தாலும் சீந்தில் கொடி இலையை எடுத்து அனலில் வாட்டி அந்த கட்டி வீக்கத்தின் மீது பற்று போடும்போது அந்த கட்டி வீக்கம் படிப்படியாக குறையும். முக்கியமாக சீந்தில் கொடியானது எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் பலத்தை கொடுக்கக்கூடியது. மூளையில் பார்க்கின்சன் நோய் மற்றும் கட்டி, குறைந்த இரத்தம் இவையெல்லாம் பாதிப்பு இருக்கும்போது கை விரல்களில் நடுக்கம், வலி அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த சீந்தில் கொடியுள்ள சத்துக்களானது மூளையில் உள்ள பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடியது, எலும்புகளை பலத்தை கொடுக்கக்கூடியது. இங்கே கை விரல்களில் ஏற்படக்கூடிய வலியை போக்கக்கூடிய மருத்துவ பண்புகளை சீந்தில் கொடி பெற்றுள்ளதால் நாம் சீந்தில் கொடியையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் கொடிவேலி. கொடிவேலி ஒரு மிகச்சிறந்த மருந்து பொருளாக பயன்படுவது உடல் வலியை போக்குவதற்கும் மூல நோயை போக்குவதற்கும் பயன்படுகிறது. நவமூலம் இருந்தாலும் அந்த நவமூலத்தை போக்குவதற்கு கொடிவேலியில் உள்ள சத்துக்கள் சிறந்த முறையில் பயன்படக்கூடியது. ஆசன வாயில் வெடிப்பு, நமைச்சல் இது போன்ற பாதிப்புகள் இருக்கும்போது கொடிவேலி, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இவற்றை தீநீராக்கி அந்த நீரை கொண்டு ஆசன வாயில் கழுவி வரும்போது அந்த வெடிப்பு, நமைச்சல் படிப்படியாக குறையும். கொடிவேலியானது கை கால்களில் ஏற்பட்டுள்ள இழுப்பை சரி செய்யக்கூடியது. பாரிசவாதம், பக்கவாதம், முகவாதம் இவைகள் இருந்தாலும் அந்த வாத நோயை போக்கக்கூடியது. கொடிவேலி வேர்ப்பட்டை, புங்கன் வேர்ப்பட்டை, மருதம்பட்டியின் வேர்ப்பட்டை இவற்றை சமன் எடையாக எடுத்து நீரில் கொதிக்க வைத்து தேவையான அளவிற்கு பனைவெல்லம் சேர்த்து பருகி வரும்போது வாத நோய் படிப்படியாக குறையும். முகவாதம் இருக்கும்போது கொடிவேலின் பச்சை வேர்ப்பட்டை எடுத்து நன்றாக அரைத்து சூடேற்றி தாடை பகுதியில் பற்று போடும்போது முகவாதத்தை போக்கும். இங்கே கை விரல்களில் ஏற்படக்கூடிய வலியை போக்குவதற்கு கொடிவேலி பயன்படுவதால் நாம் கொடிவேலியையும் எடுத்து வைத்துள்ளோம்.